வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. காலையில காலேஜ் கிளம்புற மைண்ட் செட்ல தான் ஏஞ்சேன். ஆனா மழையை பார்த்தோன்னே மைண்ட் மாறிச்சு. இன்னைக்கு லீவு காலேஜுக்கு மட்டும் இல்ல, ட்ரெயினுக்கும் சேர்த்து தான். காலையிலே 2 சப்பாத்தியை மூச்சுன்னு சாப்பிட்ட அப்புறம் முக்கியமான செய்தி நம்பர் 1, 73,000+ சப்ஸ்கிரைபர் இன் யூடியூப். அடுத்த முக்கியமான செய்தி நம்பர் 2, ஜோனலுக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாகணும். அதனால அடுத்து வரப்போற 5 நாளைக்கு 1 நாள் தான் வீடியோ வரும். அதுக்கப்புறம் 1 மணி போல காலையில சாப்பிட்டதே மதியத்துக்கும் மூச்சுன்னு சாப்பிட்டு அப்படியே நல்ல ஒரு உறக்கத்தை போட்டு 4 மணிக்கு தான் ஏஞ்ச கையோட குளிச்சு முடிச்சோன்னே வீட்டுல கடைக்கு போயிடுவாப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல இந்த தம்பி வந்து மாட்டினாப்ல. குட்டி கொஞ்சம் என்ன மாதிரியே தான் மழை பெய்யத சாக வச்சு லீவ் போட்டோம். ஆனா கதையில ட்விஸ்ட் என்னன்னா, காலையில 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் பேவே இல்லை. கடையில இருந்து வந்துட்டோன்னே நம்ம பொருள் ரெடி. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு வேலையா நான் கடைக்கு போனேன். இருக்கிற நல்ல கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பை போடலாமேட்டு போட்டேன். ஆனா அந்த சூப்பை என்ன போட்டுருச்சு, நான் காளான் சூப்பை கேட்டா அவங்க கார சூப் வச்சு கொடுத்துறாங்க போல. அவ்வளோ எரிச்சல். அப்புறம் உடனே வண்டியை மில்ஷேக் கடைக்கு விட்டோம். போயிட்டு ஒரு வெண்ணிலா மில்ஷேக்கை போட்ட அப்புறம் தான் மனக்குளிர்ச்சி. அடுத்த வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம தலைமை மேட்சோட ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நம்ம பால் விளையாடுறதுக்கு 40 வயசுனா எவனும் நம்ப மாட்டான். அப்புறம் அப்படியே நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.